தேவன் பெரியவர். 2 ராஜாக்கள் 2:14. எலியாவின் மேலிருந்த சால்வை எடுத்து எலியாவின் தேவனாய கர்த்தர் தேவன் எங்கே என்று தண்ணீரை 2 புறம் பிரிந்து போகத்தக்கதாக அடித்தான். அதை தூரத்திலிருந்து கண்ட எலியாவினுடைய புத்திரர், இவனுக்குள்ளாக எலிசாவினுடைய ஆவி இருக்கிறது என்று தரை மட்டும் வணங்கினார்கள். அதாவது எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லலாம், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரத் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் எலியாவின் தேவன் எங்கன்னா திடீர்னு ஆண்டவர் காணாத போயிட்டாரு, அது தேடுறாங்கன்னு இல்லை. அதனால் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் ஜெபிக்கிறாங்க, எல்லாம் வேதம் வாசிக்கிறாங்க, எல்லாருமே சில காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறாங்க, சில காரியங்கள் செய்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே விதமான பார்வையில் பார்க்க மாட்டார். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எலியா, இது நான் ஒரு சில பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன், அப்போ தான் நான் என்ன சொல்ல போகிறேன்றதுக்கு வரோம். எலியான்றவன் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். ஆண்டவர்கிட்ட சொல்கிற, ஆண்டவர் அவன் பெரிய ஊழியம் சேர்த்துக்கணும், அவனை போய் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ ஆகாப்ட்டு சொல்லு. அவன் 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு செய்கிறது. அந்த காலத்தில் ராஜாஸ் பவர்ஃபுல்லு, ஒரு சொன்னான்னா வெட்டி போட்டுருவாங்க. அவன் போய் சொல்லிட்டான் இல்லையா. அப்போது அவன் சொல்லிவிட்டு அவன் வெளியே வந்துட்டான். அவனை போய் சொல்கிறார், நீ போய் அந்த கேரித்தாரில் உட்கார்றான்றாரு. தேர்னு சொல்கிறாரு. உன் வாழ்க்கையிலே காக்கா வரும், குருவி வரும், உனக்கு உதவி செய்யும். அப்படின்னா ஆண்டவர் எங்கே தேர் சொல்கிறாரோ அந்த இடத்துல தான் வரும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்கே ஆண்டவர் உன்னை உட்கார சொல்கிறாரோ அந்த இடத்துல, வேறு இடத்துல உட்கார்ந்தா காக்கா வேறு யாருக்காவது கொடுத்துட்டு போயிடும். அப்புறம் நீ வரலன்னு ஆண்டவர் குறை சொல்லின்னு இருப்பேன். அங்கேருந்து கதவை அடைக்கப்பட்டது, வேறு இடத்துக்கு போகிறான். பிகாஸ் த ப்ராஃபட் அண்டர்ஸ்டுட் காட் கேன் ஓப்பன் அ டோர் விதின் அ டோர். ஆமேன். ஒரு கதவுக்குள்ளே ஒரு கதவு திறந்து கூட்டின்னு போகிறார் அவனை, ரைட். அப்போது அவனுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்திலே இருக்க வேண்டும்னு இருக்காது அந்த இடத்துல அற்புதம். அங்கே போய் சாரிபாத் விதைக்கு போகிறாங்க. கடைசியில் அவங்க எல்லாருமாக சேர்ந்து மலைக்கு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பலி செலுத்துகிறாங்க, ரைட். இந்த பலி செலுத்துறதுன்றது ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், ரைட். பலி செலுத்துறதுனா என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓல்டன் டேஸில், இப்போ பலி செலுத்துறது நம்ம ஜீவ பலியாகி கொடுக்கணும் இல்லையா. ஓல்டன் டேஸில் அனிமல் கொண்டு வந்தாங்க. ஒரு பலி சொல்கிறது, சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னா யூ ஹேவ் டு பே அ ப்ரைஸ். அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு போகிறான் வரான், அந்த நாளில் ஏதோ ஒரு ஜபத்தில் சொல்லிட்டு வரான். அது யூ ஆர் நாட் ப்ரேயிங் எனி ப்ரைஸ் ஃபார் தட். ஏதாவது ஒரு கிராமத்துக்கோ போய் யாராவது ஒருத்தருக்கு அவுட் சைட் வே, அம்மா சொன்னாங்க இல்லையா, அம்மா கொடுத்த ஆளுங்க சில பேர் நம்ம இதில் ரெகுலராக வந்துன்னு இருக்கிறாங்க. சர்ச்சில் பார்த்து கொடுத்தவங்க இன்றைக்கி அவங்க ஆசீர்வாதம் பெற்றுட்ருக்காங்க, அவங்க வேறு ஆளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க இல்லையா. அடுத்தது அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்திலே பலிபீடத்தை செப்பனிடுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் குடும்ப பலிபீடம் இல்லைன்னா பேயெல்லாம் போவாது. அது வேறு பலிபீடம் கட்டிடும் அந்த இடத்துல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குடும்ப பலிபீடத்தை கட்டுறான். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 கல் வைக்கிறான். ஒரு கல் அங்கங்கே இருக்குது. ஏன்னா தாவீதுக்கு பின்னால் என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, 2 பிரிஞ்சு போச்சு. 9 2 பிரிஞ்சு போச்சு. நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம், ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பட் ஸ்வீட் ப்ரேயர் பண்ணுறான். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு திடீர்னு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன், அந்த ஆள் அப்படியே இது பண்ணுவான். அப்படின்னா வீட்டில் ப்ரேயர் இல்லைன்னு அர்த்தம். திடீர்னு அவனால் பண்ண முடியாது. நல்ல சகோதரிங்க வீட்டில் பண்ணுறவங்க பாருங்கள், வசனம் சொல்லுவாங்க, இப்படி இந்த வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கீங்களே, இந்த வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கீங்களே, இந்த வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கீங்களே. சொன்னால் நான் ஊழியக்காரன், நீ செய்யணும், நான் கேட்டுடலாம், முடிஞ்சு போச்சு கதை. எந்த சமயத்தில் எந்த ஜெபம் பண்ணணும்னு தெரியணும் உனக்கு. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும். அப்போ தான் அக்கினி வரும். அக்கினி வரலன்னா உனக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர் இல்லைன்னா உன்னுடைய எந்த விதமான காரியத்தையும் யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ. சும்மா அது மாதிரி இந்த கதை சொல்கிறது அதை சொல்கிறதெல்லாம் வச்செல்லாம் நீங்கள் பண்ணவே முடியாது இல்லையா. டெஃபினட்டாக அது ரொம்ப முக்கியம். அடுத்தது இவன் சொல்கிறான், ஆகாபவனை பற்றி சொல்கிறான், உலகத்தை நீ கலக்கிறடா, இல்லை என்ன நீ கலங்க பண்ணுறான்றான்.
பவுல் சொல்கிறான், நம்மலாம் உலகத்தை கலக்கிறவங்க. ஒன்னால் வந்து ஸ்பிரிட் வேர்ல்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும். ஒன்றுமே இல்லைனாக்கா நீ வந்து சந்தோஷமாக இருக்கும். இவர் தானே பேசுகிறாரு. ஆமாம், இதுக்கு என்னென்னா, நீங்கள் பவுல் சொல்கிறான், திடகாத்திரமான ஒரு காரியத்தை நீங்கள் சாப்பிடுங்கன்றான். எப்போ பார்த்தாலும் பாலை குடிச்சுன்னு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு உணவு சாப்பிடணும். நீங்கள் உங்களை, அதாவது ஆழ்ந்த சத்தியங்கள் எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து இதில் சொல்லியிருக்காரு. நான் வந்து திங்க் இட் ஓவர்னு போட்டேன், எத்தனை பேர் பார்த்தீங்களா தெரில. அதில் எப்படி ஒரு காரியத்தை பகுத்தறிந்து நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கறது என்று சொல்லி, சரி அற்புதம் வந்துடுச்சு, ஃபயர் வந்துடுச்சு. ஃபயர் வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு ஆகாப்கிட்ட சொல்கிறான், நீங்கள் போய் சாப்பிடுங்கன்றான். உடனே ஆகாப் என்ன பண்ணுறான், ஒரு பள்ளத்தில் இறங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், நேராக போய் ஜெபம் பண்ண போகிறான். இவன் என்ன பண்ணான், நேராக போயிட்டு அந்த இடத்துல அவன் ப்ரே பண்ணுறான். அப்போது அதில் 3 விதமான ஒரு பேக்கேஜ் மாதிரி சொல்கிறனால கவனிங்க. இதில் 3 விதமான காரியங்கள் இவன் இந்த ப்ரேயரில் இருக்குது. முதலாவதாக த இன்விசிபிள் ஸ்டேஜ். அவன் ஜெபம் பண்ணுறான், ஒன்றுமே இல்லை. அப்போது நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை எடுத்து அவனை வந்து ஒரு கண்ணுங்களை திறந்த போது 3 விதமான குருடன் இருக்கான். ஒருத்தனவனுக்கு தொட்டவனை திறந்துருச்சு, இன்னொருத்தனுக்கு சேத்த பூசினி போய் கழுவிடான்றாரு, 3வது ஆள் பார்த்தா மரம் மாதிரி தெரியுதுன்றான். அப்போது எல்லாருக்கும் எடுத்த உடனே இது இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்விசிபிள் ஸ்டேஜ். நான் அந்த மாதிரி மாட்டியிருக்கேன். எனக்கு வந்து அப்படி தானே எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு எங்கள் மென்டார் சொல்லி கொடுத்தாரு. இந்த இன்விசிபிள் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்ன ஜோமனாலும் இருக்காது. நான் என்ன பண்ணுவேன், எக்ஸைட் ஆகி சொல்லிவிடுவேன். இவன் எல்லாம் சொல்லிட்டான், எல்லாம் பார்த்துக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் பார்த்துக்கிறான், அதை பெலிஸ்தியரில் பார்த்துருக்கிறாங்க, ராஜா பார்த்துனுக்கிறான், எங்கடா மழை வருதான்னு. இன்விசிபிள் ஸ்டேஜ். இரண்டாவதாக இன்சிக்னிஃபிகன்ட் ஸ்டேஜ். கையளவு மேகத்தை வச்சு என்னங்க பண்ண முடியும், 3 வருஷம் காஞ்சி கிடக்குது நிலம்லாம். இன்விசிபிள் ஸ்டேஜ். 6 வாட்டி நான் வந்து மொகிட்டேன், என் குஷ்டம் போலான்னு கத்துறான் நாகமான். 6 வாட்டி நாங்கள் வந்து இந்த எரியோவை சுற்றிட்டோங்க, ஒரு இது இல்லை. நம்பிக்கை இருக்கு, அவர் சொல்லியிருக்காரு 7வது வாட்டி முடியும். நான் ஒன்றும் இல்லை. ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்க போகிறோம். அந்த இடத்துல பணம் எடுக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டிலே ஆகுது. அது சொல்லுது, யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் கெட்டிங் ப்ராசஸ்டுன்னு. படா என்னடா இது பேட் கம்ப்யூட்டர்னு வெளியே போயிட்டேன்னா வேறு யாராவது துட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் முதல் ஸ்டேஜ் என்ன, இன்விசிபிள் ஸ்டேஜ். அடுத்தது என்ன சொன்னேன், இன்சிக்னிஃபிகன்ட் ஸ்டேஜ்னு சொன்னேன். 3வது ஸ்டேஜ் ஆஃப் அபண்டன்ஸ். ரைட். 3வது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவன் கேட்டதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுக்க முடியாத தேவன் அவனுக்கு உதவி செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். சரி, இப்போது அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா, எலியா பயந்துட்டான். மழை வந்துடுச்சு, கர்த்தருடைய கரம் எலியாவோடு இருந்தது. அவன் ரதத்தை காட்டிலும் வேகமாக ஓடினான், ஊருக்கு வந்து சேர்ந்துட்டான். ஊருக்கு வந்தவொடனே ஒரு ஓலை வருது அவன்கிட்ட, நாளைக்கு சாயங்காலம் இந்த இடத்துல உன்னுடைய உடம்பு மேலே தலை இருக்காதுன்னு போட்டிருக்கா. இவன் பயந்துட்டு வேதம் சொல்லுகிறது 2 நாள் பயணம் போனான். ரைட். போய் என்ன பண்ணான், ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்டான். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. முதலாவதாக அவன் என்ன நினச்சான்னா, தன்னுடைய ஜீவன் ஒரு பெண்ணுடைய கரத்தில் இருக்குன்னு நினச்சான். இல்லை பிசாஸ் கரத்தில் இருக்குன்னு நினச்சான். உன்னுடைய ஜீவன், ரைட், ஆண்டவர் சொல்லாத எடுக்கவே முடியாது. சாவு பயம் இருக்கக்கூடாது உங்களுக்கு. ரைட். அப்போது அவன் தான் முதல் காரியம். 2வது பார்த்தீங்கன்னா, கூட போகிறான், வேலைக்காரங்களாம் நிறுத்திட்டான். எப்போ நிறுத்தணுமோ அப்போ நிறுத்தணும். இவனே சோர்வில் இருக்கிறானே, நிறுத்திட்டு நேராக போய் உட்காந்து படுத்து தூங்கிட்டான். எப்போவுமே பாருங்கள், பேக் ஸ்லைடிங் ஒரே நாளில் வராது. அவன் ஓடினான், நடந்தான், உட்கார்ந்தான், படுத்தான், தூங்கிட்டான். பேக் ஸ்லைடிங் அப்படி தான் வரும். ஏவாள் கண்டு இச்சித்து எடுத்து கடித்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு விழுந்துட்டான். ரைட். உஷாராக பார்த்து எழுந்தணும். ஒரு ஒரு தவளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு பாட்டில் வைக்கிறீங்க.
பாட்டில் வச்சு ஈர தண்ணி போட்டிங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும், அப்படியே இருக்கும் பாருங்க. இன்னொரு அதே மாதிரி பாட்டில் அதை போட்டு நீங்கள் வந்து சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா டப்புன்னு இது வந்து தவளை குச்சிரும். ஆனால் அதை இன்னொரு இதில் போட்டு ஸ்லோவாக ஏற்றுங்களேன், 15 டிகிரி 16 டிகிரி 18 டிகிரி நல்ல எதமாக இருக்கும், அப்படியே செத்து வந்துடும். இதான் சாத்தான் பண்ணுவோம். ஒரே நாளில் வந்து யாருமே வந்து பேக் ஸ்லைடிங்லாம் வந்துடாது. ஒரு நாள் சொல்லுவான், ஏன்டா ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற, அவர் தான் கேட்க மாட்டாரான்னுவான். எதுக்கு பைபிளை வாசித்தா, இவ்வளோ நாள் பைபிள் வாசித்த ஒரு புண்ணியம் இல்லைன்னுவான். ரைட்? இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இவன் என்ன பண்ணுறான், அங்கே போய் படுத்துட்டு சொல்கிறான், நான் செத்துட்றோம் ஆண்டவரேன்றான். எப்போவுமே பாருங்கள், இந்த செத்துறேன்னு சொல்கிறவன் வந்து சாக மாட்டான். சரி, ஆண்டவர் பார்த்தாரு, ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டாரு. அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாருன்னா 2 சாப்பாடு கொடுத்தாரு. ஒன்று வந்து தலையில் சுடப்பட்ட அடை, தண்ணி, இது 2 தான் கொடுத்தாரு. ஆனால் தேவதூதரில் அனுப்பிச்சு கொடுத்தாரு இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது 2ம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உனக்கு பலனை கொடுக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன பலனை கொடுக்கிறது? அந்த சாப்பிட கொடுத்த அந்த அடை, தண்ணீர். வேதத்திலே அடை என்று சொல்லப்படும் போது மாவினால் பிசைந்த காரியங்கள் எல்லாமே வேதத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறது. தண்ணீர்ன்றது ஹோலி ஸ்பிரிட். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இல்லையா? எங்கெல்லாம் சொல்லியிருக்கோம் அங்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ரைட்? அப்போது இது எப்படியா பலன் கொடுக்கும்? இது என்னன்னா, அது இவங்களுக்கு 5 பலனை கொடுத்தது. முதலாவது பலன் என்னன்னா, சூழ்நிலை மாறும் முன் தேவன் கொடுக்கும் பலன். இது ஆபகுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எந்த சூழ்நிலையும் மாறல. அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான், தரிசனம் வந்தது, தரிசனம் இதாகலை. உடனே அவன் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணிட்டு அவன் சொல்கிறாரு, ஆண்டவர் தரிசனம்லாம் ஒரே நாளில் நடக்காதுரா, அதுக்கெல்லாம் டைம் இருக்குன்றாரு. பட் அவன் ஒன்றும் பல்ட்டி அடிச்சிட்டு சொல்லிட்டான், அத்தி மரம் துளியில் விடாமல் போனாலும் திராட்சை சேர்க்கிற கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவராகிய கத்தரின் பலன் அவரின் கால்களை மான்கள் கால்கள் மாற்றார். எப்படா நடந்தான் அவன்? 2 ரொட்டி சாப்பிட்டுட்டு அவனுடைய கால்கள் என்னவா மாறிடுச்சு. இது என்ன பலன்னா, ஆண்டவரை நம்புகிறான், நேருக்கு கேட்டலான்னு போகிறான். இது என்னன்னா, சூழ்நிலை மாறுமோன்னு கிடைக்கும் பலன். 2வது பார்த்தீங்கன்னா, காத்திருக்கிறவளுக்காக தேவன் கொடுக்க பலன். ஏசாயா சொல்கிறான், கத்தருக்கு காத்திருக்கிறவள் புது பலன் அடைந்து. இவன் காத்திருந்தான் பாருங்க, இந்த ரொட்டிக்காக காத்திருந்தான், கிட்ட அங்கே போய் சாதி பார்த்து காத்திருந்தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிய வேளையில் அவனுக்கு பலனாக வந்தது. 3வது பார்த்தீங்கன்னா, நெகேமியா எல்லாருக்கும் வேதவசனம் சொல்கிறான், உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை வச்சுருக்காரு, இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்ட போகிறான்னு எல்லாரும் அழுதாங்களாம். அப்போது அவன் சொல்கிறான், இதெல்லாம் அழுகிற டைம் இல்லையா, சந்தோஷப்படுற டைம், கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே அவனுக்கு பலன் சொல்கிறான். அநேகருடைய வாழ்க்கையில் எப்படிங்க இருக்கீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இருக்கங்க ஏதோ அப்படின்வாங்க. அப்போ நான் சொல்லுவேன், கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லுவேன். ரைட்? 4வது பார்த்தீங்கன்னா, தேவனோட அடைக்கலம் அவனுக்கு இருக்கிறதுன்னு நம்புகிறான். அவனை பிடிக்க முடியாத நைட்டை. அந்த காலத்தில் வந்து சிப்ஸ் எல்லாம் கிடையாது, பட் பிடிச்சிடுவாங்க இல்லையா? ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை அதுக்கு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 34, 24, 27 அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவன் நித்திய பங்கில் உன் ஆதாரம், நாட்களுக்கு தக்கதாக உன்னுடைய பலன் இருக்கும். அன்னைக்கு சோர்ந்தான், இன்னைக்கு நடக்கிறான். எதுக்கு? உன்னத பலத்தினால் நடக்கிறான். 4வது பலன் தேவ அடைக்கலம். 5வது பரிசுத்த ஆவியினுடைய பலன். பரிசுத்த ஆவியினுடைய வரும்போது பலன் அடைந்து அநேகருக்கு சாட்சியாக இருக்கு. ரைட்? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நான் 5 விதமான பலன் கொடுக்குறேன். என்ன வாட்டி சொல்லிடுறேன், நீங்கள் சில பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க. 1, சூழ்நிலை மாறும் முன் உனக்கு தேவன் கொடுக்குற பலன். 2வதாக காத்திருக்கும் பொழுது தேவன் கொடுக்கும் பலன். 3வது வேத வசனத்தை அர்த்தத்துடன் வாசிக்கும் பொழுது கிடைக்கும் பலன். 4வது தேவ அடைக்கலம் மூலமாக கிடைக்கிற பலன், பரிசுத்த ஆவியினுடைய பலன். ஆகாரம் முதல் வாட்டி போக சொல்ல ஆண்டவர் அவளே தான் போனான் இல்லையா? அவர் கிருபையாக இறங்கி கூட்டு வந்தார். ஆபிராமினுடைய ஜெபத்தை வந்தோம். ரைட்? யோனா வந்து மேலே தப்பு இருக்கலாம், ஆண்டவர் வெயில் டைமில் போக சொல்கிறாரு. ரைட்? ஏதோ ஒரு காரியத்தை வச்சு வணஞ்சி புனைஞ்சிருக்கிறார் ஆண்டவர். யோனா நோவாவால் ஒரு ஆள் கூட ரட்சிக்க முடியல. இவன் 1,70,000 பேரை 40 நாளில் விடுவிச்சிட்டான் இல்லையா?
யூ மஸ்ட் பி ரியலி எலக்வெண்ட் அண்ட் டாக்கட்டிவ் அண்ட் கன்வின்சிங், ரைட்? உன்னை வந்து துட்டு கொடுத்து, காசு கொடுத்து, டிகிரி கொடுத்து, வீடு கொடுத்து, ஒய்ஃபு கொடுத்து, கணவனை கொடுத்து, பிள்ளைங்களை கொடுத்து, வேலையை கொடுத்து, எல்லா கம்ஃபர்ட்டும் கொடுத்து, உண்ணவும் உறங்கவும் தேவன் தந்துட்டார்னு சொல்லிட்டு எனக்காக ஏதாவது செய்யணும் அங்கே ஏன்னா கூடாது. இது நொண்டி சாக்கு, இது பேர். எப்போ நீங்கள் பாருங்களேன், எனக்கு தெரியும் அவங்கள பார்த்தாங்கனாலே ஒவ்வொரு வாட்டி புது புது ரிக்வஸ்ட் கொண்டாடுவாங்க. இப்போ பரவாயில்ல பார்த்தா நல்லா இருக்குன்னு ஒரு நாள்னு சொல்ல மாட்டாங்க, ரைட்? தட்ஸ் நாட் ரைட், ரைட்? அதே மாதிரி தான் இளையகுமாரன். அப்பா சொல்லாத இடத்துக்கு நீ போனீன்னா நாத்தம் அடித்து நீ திரும்பி வரவருக்கு இதை வேதம் என்ன சொல்லுதுன்னா, தவறான இடங்களிலே பரிசுத்தவாங்க. ஆண்டவர் கேட்பார், இவர் அக்கௌண்டபிளாக தான் சொல்ல வரேன். இல்லையாவை கேட்டார்ல, ஆதாமை கேட்டார்ல, ஆதாமுக்கிட்ட டைரெக்டாக பேசுகிறாருங்க. ஒரு மனிதனோட டைரெக்டாக பேசுனான்னு சரித்திரமே இல்லை இல்லையா? வந்து பேசுகிறாரு, எவ்வளோ கூட இருக்கிறா, எங்கடா இருக்கேன், எங்கே இருக்க, ஒழிஞ்சிட்ருக்கேன், ஏயா? இல்லை சார் நிர்வாணியாக இருக்கேன். எலியாவே நீ எங்கே இருக்கிறாய் கேட்பார் ஆண்டவர், யூஆர் அக்கௌண்டபிள். அப்போது எலியா ராங் டைரக்ஷனில் போனால் he paid a price for that, ரைட்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சில பேர் வந்து சாகரன் வாங்கல்ல, அவன் சாக மாட்டேன்னு சொல்லியிருக்கல. பைபிளில் ராகேல்னு ஒருத்தன் தான். அந்த பொண்ணு அழகாக இருப்பா போலுக்குது, ஆனால் அவன் சந்தோஷமாக அவளை வச்சில்ல, நொய் நொய் நோய் போலுக்கு அவளை பண்ணுவான் போலுக்குது. ஒரு நாள் சொல்கிறா, திடீர்னு வந்து எனக்கு பிள்ளை குடும்பலாட்ட சாவுறேன். நான் என்ன மிஷினா? நான் எல்லாருக்கும் உங்கள் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு, நீ உன் மேலே தான் பிரச்சனைன்னு சொன்னான்னா என்னன்னு தெரில. சில பேர்லாம் மாட்டிக்குவானுங்க என்கிட்ட. அதாவது ஒரு ஆள் வந்து தரகர்கிட்ட போனாராம், என்ன பொண்ணு பார்த்து கொடுத்த, இப்படிலாம் வேணும் அப்படிலாம் வேணும்னு சொன்னேன். சொல்லிட்டு என்ன எதை சொன்னாலும் நோய் நோய் நோயின்றா, சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறா. நீ தான் என் கிளி மாதிரி வேணும்னு கேட்டால் சொன்னதை சொல்லுவா, அப்படி தான் போயா. அடுத்தது பாருங்கள், ஏசா நான் சாக போகிறேன் சேஷபுத்திரா பாக, அதுக்கு சம்மந்தமே இல்லை இல்லையா? அவனுக்கு என்னென்னா ஸ்பிரிச்சுவல் வேல்யூ தெரியல அவனுக்கு, அதனால தான் மாட்டிக்கிட்டான். யோபு சொல்கிறான், என் எலும்புகள் உயிரோடு இருப்பதை காட்டிலும் சாகுதான். அவன் அக்யூட் ப்ராப்ளத்தில் இருந்தான். அப்போது நம்ம சும்மாலாம் வந்து நான் சாவறேங்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் தேவன் அதை விரும்புவது இல்லை. உன் வாழ்க்கையிலே எலியாவை போல இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எபேசியர் 5:14 சொல்லுகிறது, மரித்தவர்களிடத்தில் இருந்து நீ எழுந்திருக்க வேணும். ஒருத்தன் தான் வந்து பிசாசு இல்லைன்றான், அபிஷேகம் இல்லைன்றான், ஞானஸ்தானம் இல்லைன்றான், எவாஞ்சலிசம் இல்லைன்றான். அங்கே போய் உட்காந்துக்கின்னு ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். எப்படியா அவனை பிரகாசிப்பார், எப்படியா நீ ஆண்டவருக்கு ஒன்றுமே இருக்க முடியாது, ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, தூசியை விட்டு எழுந்துரு. தூசின்றது உலகத்தில் ரொம்ப அற்பமான காரியங்களை தூசின்னு நினைக்கிறோம் இல்லையா? மூன்றாவது, ஒருத்தன் நாத்தம் அடிச்சிட்டு இருந்தாங்க, அவனை சொல்கிறான், நான் எழுந்து என் தலைப்பன்ட்டு போவேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படணும். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒன்று இருக்குது, அந்த கதை வாசிக்க மாட்டீங்க, பரவாயில்ல. 2 பேர் தாவீதுகிட்ட நியூஸ் சொல்ல போகிறாங்க. அகிமாஸ்னு ஒருத்தன், கூஷின்னு ஒருத்தன். அதில் ஒருத்தங்கிட்ட தான் தேவ வார்த்தை இருந்தது, வெற்றி பெற்றுட்டோன்னு. இன்னொருத்தன் ஒன்றுமே இல்லை. ஏலியாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வம்சாவழி இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவன் பெரிய ஜீனியஸ் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை அவன் நம்பினான். அது என்னன்னா, அவன் சொல்கிறான், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். when I say something you are gone சொல்லிட்டான். நான் சொல்லிட்டேன்ல, உனக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு, ரைட்? இப்போ நான் முடிக்க போகிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து வீட்டில் போய் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரேன், நீங்கள் வாசிக்கணும். 2 ராஜாக்கள் 2:1-10 வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ என்ன கவனிங்க. எலியா பரத்துக்கு போகிறான். எல்லாருக்கும் ஆசை இல்லையா? எல்லாருக்கும் ஆசை. நிறைய ஊழியக்காரங்க சாவுறாங்க, அவங்களுடைய மேண்டில் யாரும் கேட்குறதில்ல. அவங்களுக்கு ஒரு மேண்டில் இருக்கும் இல்லையா, கேட்குறதில்ல. பைபிளில் தான் கேட்பான், எலியாவுக்கு சொல்லும், அவை எலிசாவில் விழுந்ததை போல் எனக்கு வீடான்னு, ரைட்? அவன் இது ஒருவேளை உங்களுக்கு டூ மச்சாக இருக்கும், நல்லா ஒரு லைட்டாக கேளுங்க. முதலாவதாக கில்கால் என்ற இடத்த கடந்து வரான். கில்கால்னா என்ன அர்த்தம்னா, எகிப்தினுடைய நிந்தையை நான் புரட்டி போட்டேன் என்று சொல்லி கில்கால்னு பேர் வச்சுருக்கான் யோசுவா 5:9. அப்போ உன் வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து நீ வெளியே வரணும். நீ வந்து டபுள் ஃபோல்ட் ஆஃப் பிளஸிங்லாம் கேட்காத.
ரெண்டாவது எந்த இடத்துக்கு வரோன்னா பெத்தேல். இது வந்து ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. தாவீதோ உடன்படிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. ரைட், இதெல்லாம் இல்லாத சும்மா நினச்சிக்காத. இங்கே வந்து எலியாவின் சால்வையுடைய ஊழியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு அவர் அங்கிள் ஒரு இது கொடுப்பாரு. நோ நோ. மூன்றாவது எங்கே போகிறான்னா எரிகோ போகிறான். இது வந்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை கிடைக்கிறது. நீ சாத்தானே நம்பலைன்ற, சாத்தான் இல்லைன்ற, அபிஷேகம் இல்லைன்ற, அப்புறம் எப்படி நீ போய் சண்டை போடுவ? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இதெல்லாம் வந்து சிம்பாலிக். அந்த காலங்களில் இதை எழுதி வச்சுக்கணும் ஆண்டவர் அவசியமே இல்லை இல்லையா? அதான் முடிவு பண்ணிட்டு எடுத்துன்னு போகிறேன் போகிற இடத்துல எங்கே போகிறாருலாம் எதுக்கு? ரைட், ஏதோ சிக்னிஃபிகன்ஸுக்கு. அடுத்தது யோர்தான்ன்றது என்னென்னா மரணத்தை குறிக்கும். இனி நான் இல்லை கிறிஸ்துவே என்று சொல்கிறக்காரு. அப்போ இந்த 4 ஸ்டெப்புக்கு வழியாக நீ கடந்து போனாதான் அவன் வந்து என்ன வேணும்னு கேட்பான், நீ அதை எதாவது போடுவார். இதெல்லாம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாத பிரதர் தலைமையில் கை வச்சா ஏதாவது நடக்க நினைக்காதீங்க. இட்ஸ் நாட் த ரைட் வே டு திங்க். ஏதாவது சாத்தான் செய்ய விட்டுட்டு இதுதான் செய்யணும் சொல்லிட்டு போடுவான். அவன் தூங்கின்னு இருப்பான், நீங்கள் அதை செய்துன்னு இருப்பீங்க. சாத்தானை நீங்கள் நம்ப முடியாது. ஏதாவது ஒரு டெபேட் பண்ணி அந்த இடத்துல ஏதாவது ஒரு என்டைசிங்காக ஒரு இதை வச்சுருவான். நான் வந்து இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கல சத்தியம். நீங்கள் இந்த பாத்வேயில் போங்க. 8th ரைட், பெத்தேல் உடன்படிக்கை, எரிகோ வந்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், 4வது வந்து ஜோர்டான்ன்றது இனி நான் அல்ல கிறிஸ்துவேன்னு சொல்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எலியா, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வல்லமையை பொறுத்து தான் மக்கள் உங்களை அங்கீகரிப்பாங்க. பவுலும் பேதுருவும் இதுக்குள்ளே போகிறாங்க. எங்கே? சர்ச் உள்ளே போகிறாங்க. ஒருத்தன் வந்து முடவனாக இருக்கான். அவன் காசு கேட்குறான். அவன்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாரு? என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன். முதலாவது ascertain what you have. If you don't have anything, don't act as though you have something, you can do miracles and later on cut a sorry figure. No. உனக்குள்ள என்ன இருக்கு? அது எப்படி வந்ததுனாக்கா உனக்கு தான் தெரியணும். You are interacting interpersonal relationship with God. ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நீ என்ன பண்ணு, இதை தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா நான் சைக்கிள் விட்டுன்னு நான் அந்த மாதிரி ஆகிடும், இறங்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏறிட்டிங்கன்னா இறங்க முடியாது, சாத்தான் அடிப்பான். ரைட், அப்போது இன்னைக்கு ஜோம் பண்ணுங்க. டேக் மீ டு த நெக்ஸ்ட் ஹையர் லெவல் லார்ட். கிவ் மீ மோர் பவர். வல்லங்கள் கொடுங்க, வரங்கள் கொடுங்க. எலியாவினாவை எலிசாவில் ரெட்டிப்பாக இருக்கட்டும். அது மாதிரி எனக்கு ரெட்டிப்பான வல்லமை கொடுங்க. பெற்றுக்கொள்ளுங்கள். வல்லமையாட்டு செயல்பட எல்லாமே இருந்திருப்போம்.